Hi friends, Assalamu alaikum. Welcome to Bismillah samayals. இன்னைக்கு நம்ம Bismillah samayalsல மார்னிங் டு நைட் வரைக்கும் உள்ள என்னுடைய ரொட்டீன் வீடியோ தான் பார்க்க போறீங்க. அது மட்டும் இல்ல ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் கேர் பண்ற ஒரு சில விஷயத்தை உங்க கூட நான் ஷேர் பண்ண போறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசா இருந்தா Subscribe பண்ணிட்டு கூடவே பக்கத்துல இருக்கும் பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கங்க. அப்பதான் நான் போற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். என்னென்ன காலையில மாடி சுத்தி காட்டுறேன்னு சொல்லி பார்க்காதீங்க. ஃபஜர் கையோட நம்ம குர்ஆனை ஓதி முடிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம மேலே வாக்கிங்காக வந்தாச்சு. ஏன் நான் குர்ஆன் ஓதி முடியுங்க அப்படின்னு சொல்கிறேன்னா, நம்ம லேடிஸில் எப்பவுமே வீட்டு வேலைகள் அதிகரிச்சு தான் இருக்கும். வேலை ஒஞ்சப்படாக இருக்காது. அதனால் நம்ம ஃபஜர் தொழுத கையோடு நம்ம குர்ஆனை ஓதி முடிச்சிட்டோம்னா ஒரு பெரிய கடமை முடிஞ்ச மாதிரி. நம்ம லோஹருக்கு படிச்சிக்கலாம், மஹரிப்க்கு படிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி தள்ளி போட்டோம்னா வேலைகள் இருக்கும், அதனால் படிக்க முடியாது. இந்த ஒரு டிப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ மாடிக்கு போயிடலாம். இப்போ நார்மலாகவே இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 30 வயசுக்கு கிராஸ் பண்ணாலே நம்ம எல்லா பிரச்சனைலாம் நமக்கு வருது. வாக்கிங்னாலே பொதுவாக நான் என்ன நினச்சிட்டேன் அப்படின்னாலே நல்லா ஈர்க்கப்பட்டவங்க தான் போவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு சுகர் பிபி இருக்கும் அப்படின்னு இல்லைன்னு நினச்சின்னா அவங்க வெயிட் லாஸ் பண்ணுறதுக்காக போகிறாங்க அப்படின்னு சொல்லி தான் எல்லாருமே நினச்சிட்ருக்கோம். நான் கூட அப்படி தான் நினச்சேன். ஆனால் அது தப்புங்க. இப்போ இருக்கிற அதாவது என்ன சொல்கிறது, இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு நம்ம 30 வயசு கிராஸ் பண்ணாலும் இல்லாத பிரச்சனைகள் எல்லாமே வருது நமக்கு. கால் மடக்கி கொஞ்சம் நேரம் ஒரு 1/2 hour போல் உட்கார முடியல, முதுகு வலி வந்துடுது, கால் வலி வந்துடுது. இந்த பிரச்சனை மட்டும் இல்லை, எல்லா ஒரு பிரச்சனையும் எந்த ஒரு நோயும் நம்ம வராமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம தடுக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த வாக்கிங் தான் ஒரு சூப்பரான ஒரு பெஸ்ட்டான ஒரு விஷயம் கூட சொல்லலாம். இதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் என்னுடைய ஹஸ்பண்டோட ஃபுல் அண்ட் ஃபுல் கேரிங் தான் சொல்வேன். அவருடைய கேரிங் வந்துச்சு இல்லையா, அவருடைய கேரிங் ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த ஒரு இதில் இந்த ஒரு விஷயத்தில் என்னை ரொம்ப புஷ் பண்ணி எனக்கு ஷூலாம் வாங்கி கொடுத்து வாக் பண்ணுறதுக்கு சொல்லிவிட்டார். எனக்கு இப்போ கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக 10 நிமிஷம் ஆரம்பிச்சிருந்தாங்க. 10 நிமிஷம் ஆரம்பித்து ஒரு 1/2 hour போல் இப்போ நான் காலையில் நடக்கிறேன். உங்களுக்கு மாடியில் தான் நடக்கணும்னு கிடையாது. வீட்லேயும் கொஞ்சம் ஹால் பெருசாக இருந்தாலும் வீட்டுக்குள்ளேயே கூட நீங்கள் நடக்கலாம். அப்படி இல்லை நீங்கள் மாடியை சூஸ் பண்ணிக்கோங்க. காலையில் அப்படி இல்லைன்னா நீங்கள் ஈவினிங் போல் டைம் சூஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஒரு 1/2 hour போல் நீங்கள் நடக்க ஆரம்பிங்க. நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் உங்களுக்கு. அந்த நாள் ஃபுல்லாக எனர்ஜெட்டிக்காக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம வாக்கிங்லாம் முடிச்சதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் போல் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு கீழே இறங்கி வந்தாச்சு. வந்ததுக்கப்புறமா நான் வாஷிங் மிஷினில் துணியெல்லாம் போட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிச்சனுக்குள்ளே வந்தாச்சு. நம்ம வாக் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம கொஞ்சமாக சுடு தண்ணி இல்லைன்னா பஸ் தண்ணி நீங்கள் வெறும் வயிற்றில் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வாக் பண்ணுங்கள். வாக் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறமா நீங்கள் இது மாதிரி டீயோ காஃபியோ இல்லை நான் கஞ்சி தான் குடிப்பேன். டீ காஃபி என்ன வேணாலும் நீங்கள் குடிச்சிக்கலாம். இந்த கஞ்சி பார்த்திங்க அப்படின்னா கருப்பு உளுந்து சேர்த்துறதுனால ரொம்ப ஹெல்த்தியும் கூட. நம்ம பொதுவாக லேடிஸ்லாம் காலைல எழுந்துக்கும் போதே அடிப்பதெல்லாம் காலில் கீழே வைக்கவே முடியாது, அது போல் வலி இருக்கும் சிலருக்கு. அப்படி இல்லாத பட்சத்தில் இடுப்பு வலி அந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்கும். நீங்கள் இந்த உளுந்து கஞ்சி செஞ்சு குடிச்சு பாருங்கள், ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருக்கும். அதுக்கப்புறம் சைட் பை சைடு நான் டிஃபனுக்கு ரெடி பண்ணிட்டேன். நான் பருப்பு சாம்பார் வச்சுட்டு தோசை சுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிட்டேன். சிம்பிள் அண்ட் டேஸ்டியான டிஃபன் ரெசிபியோட எங்களோட பிரேக்ஃபாஸ்ட் முடிஞ்சிடுச்சுங்க. அதுக்கப்புறம் இது கேசரி என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் பிரியாணி கூட வச்சுருக்கோன்னு சொல்லிட்டு நிறைய வீடியோஸில் நான் சொல்லியிருக்கேன். இப்போ ரீசெண்டாக நாங்கள் ஸ்வீட் கொடுக்கலாம், பிரியாணி கூட ஒரு ஸ்வீட் கொடுத்தா நல்லாயிருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். சரி நம்ம கேசரி செஞ்சு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டிலே செஞ்சு கொடுத்துடுவேன். இது மட்டும் இல்லை, ஏதாவது ஒரு ஆர்டர் வந்துச்சு அப்படின்னா டக்குன்னு ஸ்வீட்டு, பிரெட் ஹல்வா இல்லைன்னா இந்த கேசரி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் பச்சடி இதெல்லாம் நான் வீட்லேயும் கொஞ்சம் செஞ்சு கொடுத்துருவேன். அவர் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா. என்னுடைய கேரிங் தான். அவருடைய கேரிங்னா என்னை நல்லா புஷ் பண்ணி விடுவார். நீ வாக்கிங் போ, உன்னுடைய ஹெல்த்தை பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு. என்னுடைய கேரிங் அவருடைய ஹெல்த்தை பார்த்துக்கணும் இல்லையா, அவருடைய வேலையை கொஞ்சம் கம்மி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வீட்டிலே கொடுத்துருவேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் கேசரி செஞ்சு முடிச்சுட்டேன். ஒரு ஜூஸும் போட்டு கொடுத்தாச்சு, தர்பூசணி பழம் ஜூஸும். அதுக்கப்புறம் ஒரு டிஷர்ட்டும் வச்சு கொடுத்துருக்கேன். இங்கே பக்கத்துலேயே கடை வேலைக்கு போகிறாங்க அந்த மாதிரி இருக்கிறதுனால நம்ம இது போல் நம்ம கேர் பண்ணி டிஃபன் பாக்ஸில் ஜூஸோ இல்லை நம்ம லஞ்சோ கட்டி கொடுக்கலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் உங்கள் ஹஸ்பண்ட் நீங்கள் ஆஃபீஸ்க்கு காலையில் நீங்கள் லஞ்செல்லாம் கட்டி கொடுத்துட்டாலுமே அதோட நம்ம கடமை முடிஞ்சிச்சுன்னு சொல்லி இல்லாமல் ஒரு கால் பண்ணி கேட்டுக்கலாம். என்ன லஞ்ச் எப்படி இருந்துச்சு, சாப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். இதுவும் ஒரு விதமான ஒரு கேரிங் தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லஞ்ச் ஒவ்வொரு மீன் குழம்பும் மீன் ஃப்ரையும் பண்ணியிருந்தேன். சாதமும் வடிச்சிட்டு மீன் குழம்புக்கான ரெசிபி நான் வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணால் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. லஞ்ச் எல்லாம் முடிஞ்சிச்சு சூப்பராக. அதுக்கப்புறம் தொழுக போயிட்டோம். நமாஸ் எல்லாம் படித்து முடிச்சதுக்கப்புறமா நான் லஞ்ச் பேக் பண்ணிட்டேன். இவருக்கு லஞ்ச் பேக் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அப்படியே நானும் போய் கொடுத்துட்டு அப்படியே சூப்பர் மார்க்கெட் கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். கொஞ்சம் மளிகை சாமான் வாங்க வேண்டியிருந்துச்சு. அப்படியே வாங்கிட்டு நம்ம வந்துடலாம். ஏன்னா நம்ம லஞ்ச் டைமில் போகும்போது தான் கொஞ்சம் ரஷ்ஷெல்லாம் இல்லாமல் இருக்கும். இப்போ ஏன்னா லாக்டவுனில் பார்த்திங்க அப்படின்னா காலை டைம்லேயும் சரி ஈவினிங் டைம்லேயும் சரி எப்போவுமே ரஷ்ஷாகவே இருக்குது. கொஞ்சம் மதியம் டைமில் போனால் வெயிலுக்கு யாருமே அந்தளவுக்கு வந்திருக்க மாட்டாங்க. அதனால் லஞ்ச் டைமில் போயிட்டு இவருக்கு லஞ்சும் கொடுத்துட்டு அப்படியே மளிகை சாமானும் வாங்கிட்டு வந்தாச்சு. வாங்கிட்டு வந்துட்டு அதுக்கு ஒரு 4 மணி போல் நம்ம காஃபியெல்லாம் போட்டு குடிச்சு முடிச்சிட்டோம். அதை நான் கேப்சர் பண்ணல. அதுக்கப்புறம் 5:30 போல் நான் பிளாக் டீ போட்டுருந்தேன். நாட்டு சக்கரை சேர்த்து இஞ்சி தட்டி சேர்த்து நான் பிளாக் டீ போட்டுட்டு இருந்தேன். ரொம்ப சூப்பராக இருக்குங்க. டைஜஸ்ட்லாம் நல்லா சூப்பராக ஆகும் இந்த மாதிரி பிளாக் டீ போட்டு குடிக்கிறதுனால நாட்டு சக்கரில். அதுக்கப்புறம் நான் ஸ்நாக்ஸும் எதுவுமே ரெடி பண்ணல. அதனால் நான் சூப்பர் மார்க்கெட் போயிருந்தேன்னு சொன்னேன் இல்லையா, அங்கேயே பொரி உருண்டை, அதுக்கப்புறமா கடலை உருண்டை, இந்த ஆரஞ்சு மிட்டாய் இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்திருந்தேன். பசங்களும் சாப்பிட்டாங்க.
இந்த பிளாக் டீ குடித்த கையோடய நம்ம வந்து அம்மா வீட்டுக்கு கிளம்பியாச்சு. அம்மா வீட்டுக்கு கிளம்பிட்டு அதுக்கப்புறம் ஒரு 8:30 போல் நாங்கள் வீட்டுக்கு வந்துவிட்டோம். அங்கே பார்த்திங்கன்னா இங்கேருந்து வீட்டுக்கு போகிறதுக்கு ஒரு 2-3 நிமிஷம் தான் ஆகுங்க வண்டியில் போகிறதுக்கு. அவ்வளோ கிட்ட தான், ரொம்ப தூரம்லாம் கிடையாது. போயிட்டு ஒரு 8:30 போல் நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். பசங்களை வந்து அங்கேயே விட்டுட்டு வந்துட்டேன். பசங்க பாட்டி வீட்டுக்கு போனாலும் அங்கேயே தங்கிடுவாங்க, வர மனசே இருக்காது அவங்களுக்கு. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவருடைய டின்னருக்காக தான் எடுத்து வச்சுட்டு நானும் அங்கேயே சாப்பிட்டு வந்துட்டேன். பாருங்கள் மளிகை சாமான்லாம் கிடக்குது, எடுத்து வைக்கல, இனிமேல் தான் எடுத்து வைக்கணும். இவருக்கான டின்னர் என்னென்னு பார்த்தீங்கன்னா தர்பூசணி பழமும் அதுக்கப்புறம் வந்து கேரட் பீன்ஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து பொரியல் பண்ணி வச்சுருக்கேன் ஆயில் இல்லாமல். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பர் அண்ட் டேஸ்டியான இவருக்கான டயட் ஃபுட்டும் ரெடி பண்ணிட்டேன். இதோட என்னுடைய விலாக் முடிச்சிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிச்சுன்னா லைக் ஷேர் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.